அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று 4 மடங்கு கழுவா என்னும் இயேசுவின் மதிப்பீடு, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் பல மதிப்பீடுகளை, பல விழுமியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நமக்கும் கற்றுத்தருகிறார். அதில் ஒன்று கழுவா என்பது 4 மடங்கு செய்யப்பட வேண்டும். கழுவா என்பது நல்ல தமிழ் சொல். வடமொழியில் பரிகாரம், சமற்கிருதத்தில் பரிகாரம் என்ற சொல்லுக்கு இணையான நல்ல தமிழ் சொல் தான் கழுவாய். ஆகவே நம்முடைய செயல்களுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். குறிப்பாக பிறரிடமிருந்து நாம் பொருட்களை கவர்ந்து விட்டால், பணத்தை கவர்ந்து விட்டால் 4 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை எங்கே வாசிக்கின்றோம்? சக்கேயுடமிருந்து நாம் அறிய வருகின்றோம். லூக்கா நற்செய்தி 19:8 இறைமொழியில் சக்கேயை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். இயேசு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அவரை பாராட்டினார். இந்த 4 மடங்கு கழுவாய் பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிறது. 2 சாமுவேல் 12:6 நாம் வாசிக்கிறோம். இறைவாக்கினர் நாத்தான் தாவீதிடம் சென்று ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதை? எனக்கு தெரிந்த கதை தான். ஒரு பணக்காரனுக்கு ஒரு விருந்தினர் வந்தார். பக்கத்து வீட்டில் ஏழையிடம் இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் கொன்று அவர் சமைத்து கொடுத்து விட்டார் என்று சொன்னவுடன் தாவீதுக்கு கோபம் வந்து விடுகிறது. தாவீது உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறார், இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும். ஆகவே விவிலியத்தின் பார்வையில் கழுவா என்பது 4 மடங்கு. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற, சக்கேயுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வியல் மதிப்பீடு. பிறருடைய பொருளை நாம் எடுத்து விட்டால் 4 மடங்கு கொடுக்க வேண்டும். யாரிடமிருந்தால் நாம் 100 ரூபாய் தெரியாமல் எடுத்து விட்டால் நாம் 400 ரூபாயாக திருப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மை. அல்லது ஒரு புத்தகத்தை கவர்ந்து விட்டால் 4 புத்தகங்களை நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அதை விட்டு விடுங்கள். ஒருவரை நாம் ஒரு முறை திட்டிவிட்டால் அவரை 4 முறை பாராட்ட வேண்டும். ஒருவரை அறிவிலியே என்று அல்லது கோபப்பட்டு திட்டிவிட்டால் அதற்கு நாம் கழுவாயாக 4 மடங்கு பரிகாரம் செய்ய வேண்டும். 4 முறை அவரை பாராட்ட வேண்டும், அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். என்றால் 1க்கு 1 என்பது சமன் அல்ல. ஒரு முறை திட்டிவிட்டேன், ஒரு முறை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு கேட்பது அது இணை அல்ல. 1க்கு 4 என்பதுதான் இணை. எனவே ஒரு முறை நான் ஒருவரை கோபப்பட்டு திட்டிவிட்டேன் என்றால் 4 முறை அதற்கு கழுவாய் செய்ய வேண்டும். எனவே அதற்கு ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு 3 முறை அவர்களுடைய நற்பண்புகளை நாம் பாராட்ட வேண்டும். மற்றவர் முன்பாக அவர்களை உயர்த்தி பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரிகாரம், கழுவா என்பது சமநிலையை அடைகிறது என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து, சக்கேவை அவர் பாராட்டியதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.